ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சொல்லணும்னா எஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்டோரி. நான் எழுதியிருக்க ஸ்டோரி, ஓகேங்களா? இந்த ஸ்டோரியில் நம்ம அடுத்து நிறைய பார்க்கலாம், ஓகேங்களா? அதை பார்க்குறக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2026. அப்போ சென்னையே பரபரப்பாக இயங்கிகிட்ருக்கு. மொத்த சென்னையுமே எல்லாரோட ஃபோன்லேருந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாரோட ஃபோன்லேயுமே ஒரே மெசேஜ் தான் வருது. ஃப்ரெண்ட்ஸு, குடும்பத்தினர் எல்லார்கிட்ட இருந்தும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. பெட்ரோல் பேங்காக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் எல்லாத்துலேயுமே ரொம்பவே பரபரப்பாக இயங்கிகிட்ருக்கு. ஆனால் நம்ம பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான், ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவ்வளோ பரபரப்பாக இயங்கிகிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது. அந்த ட்ரெயினோட நம்பர் 2020. இதுதான் அந்த ட்ரெயினோட நம்பர். சென்னை டு டெல்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நியூ இயர்க்காக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டில் வருது. இந்த ட்ரெயின் இன்றைக்கி மாலை 6 மணிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணியில் கரெக்டாக டெல்லியில் இருக்கும். அதாவது 24 hours உங்களுக்கு ட்ராவல் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டோடனே சென்னையிலேருந்து டெல்லி போகிற மொத்த கூட்டமுமே அந்த ட்ரெயினில் ஏறுது. அந்த ட்ரெயினில் எல்லாருமே ஏறிட்டாங்களான்னு சொல்லி 3 டிக்கெட் செக்கர் இருக்காங்க அந்த ட்ரெயின். ஸோ ரொம்ப லாங் ட்ரெயின், 3 டிக்கெட் செக்கர் இருக்காங்க. எல்லாருமே ஏறிட்டாங்களான்னு சொல்லி ஒரு தடவை சரி பார்த்துட்டு க்ரீன் ஃப்ளாகை காமிக்கிறாங்க. ட்ரெயின் அங்கே ஜங்ஷன்லேருந்து மூவ் ஆகுது. அப்போ தான் ஒருத்தன் நான் முகத்தை நல்லா மாஸ்கால் கவர் பண்ணியிருந்தவன் அந்த ட்ரெயினில் வேகமாக ஏறுறான். தன் உடம்பு முழுக்க நல்ல துணியாக சுற்றி கவர் பண்ணியிருக்கான். அவனை பார்க்கும்போது அவன் ஒல்லியாக தான் இருப்பான்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அவன் ஒல்லியாக தான் இருக்கான். ஆனால் அவன் உடம்பு முழுக்க சுற்றி துணியாக போட்டதுனால அவனோட தோற்றம் கொஞ்சம் குண்டாக தெரியுது. உடனே அவன் அந்த ட்ரெயினில் ஏறி உட்காடுறான். ஸோ அவன் ரெஸ்ட் எடுக்கிறான். கொஞ்சம் நேரம் உட்காந்து அவன் கொஞ்ச நேரம் நல்லா தான் இருக்கான். அந்த ட்ரெயினில் ஏறி 15 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் உன்னதமாக பண்ண ஆரம்பிக்கிறான். தான் கால் மேலே காலை தூக்கி போட்டு அந்த ட்ரெயினில் காலை ஆட்டிக்கிட்டே உட்காடுறான். அப்போ மற்றவங்கெல்லாம் என்னடா இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அவன் மேலேயே ஒரு மாதிரி கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது நம்மளாக இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அவன் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் மென்டல் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதனால் எல்லாருமே பார்த்து டிடிஆரை கூப்பிட்றாங்க. இவன் இப்போ பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னோன்னே டிடிஆரை உன்னை போய் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் அதுக்கு சொல்கிறான், ஒன்றும் இல்லை சந்தோஷத்தில் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லி சமாளிக்கிறான். சரின்னு சொல்லி எல்லோரும் வந்து நார்மலாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கால் பேசுகிறது, குடும்பத்தினருக்கு ஃபோன் போட்டு பேசுகிறதுன்னு சொல்லி காமனாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட ஒர்க்ஸ் தான் மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு, அதாவது 12:30 ஆகுது. ட்ரெயின் நாக்பூர் ஜங்ஷன் அடையுது. அந்த நேரத்தில் அங்கே உள்ளே உட்காந்துருந்த அந்த எப்படி சொல்கிறது, வினோதமான தோற்றமுடையவன் என்ன பண்ணுறான், தன் கால் மேலே காலை தூக்கி போட்டு உட்காந்துட்டு அவன் கையில் ஃபோனை எடுக்கிறான். அந்த ஃபோனை எடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்றான். ஹலோ பாய்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே எல்லோரும் அவனை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவன் ஒன்று சொல்கிறான். ட்ரெயினுக்கு அடியில் இருந்து ஒரு சூட்கேஸ் அவன் எடுக்கிறான். அந்த சூட்கேஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தவங்க கேட்குறாங்க. இது என்னோடய சூட்கேஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அது உள்ளேருந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக அவன் ஓப்பன் பண்ணும்போது ட்ரெயின் ஜங்ஷனை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நகண்டு போயிடுச்சு. அப்போ அவன் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது எல்லாருக்குமே ஷாக்ஸ். பிகாஸ் அதில் இருந்தது ஒரு பாம். அவன் அங்கேருந்த மக்கள்கிட்ட மிரட்டுறான். எனக்கு உடனடியாக 120 கோடி தேவை. அது நான் கவர்மெண்ட்டை கேட்குறேன். நீங்கள் எனக்கு தர வேணாம். ஆனால் இந்த பாம்புக்கு பலியாக போகுது நீங்கள் தான். ஸோ கவர்மெண்ட் எனக்கு 120 கோடி தரலன்னா
இந்த ட்ரெயின் கரெக்டாக டெல்லி ஸ்டேஷனை அடையிறதுக்கு முன்னாடி இந்த பாம்பு வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொன்னோடனே இந்த மக்களுக்கு பயங்கரமான ஷாக். அங்கே இருக்க எல்லாருக்கிட்ட இடையுமே ஒரு பதட்ட நிலை ஆரம்பிக்குது. அங்கேருந்து 10 கம்பார்ட்மெண்ட் தள்ளி இருக்கிறவங்க காதுக்கும் இந்த செய்தி போய் சேருது. உடனே இந்த 3 டிடிஆர் வந்து என்னென்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சோடனே அவங்களோட கண்ணெல்லாம் விழி பிதுங்கி நிற்கிது. இந்த நேரத்தில் அவன் எந்திரிச்சு நிற்கிறான். அதாவது தோற்றம் உன்னதமாக இருக்கான்ல, அவனை இனிமேல் நம்ம ஒரு திருடனை சொல்லிக்கிறான். அவன் எந்திரிச்சு நிற்கிறான். நின்றுட்டு அந்த கூட்டத்திலேருந்து ரேண்டமாக ஒரு ஆளை கூப்பிட்றான். அதாவது ஒரு பையனை கூப்பிட்றான். அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் வா அப்படின்னு சொன்னோடனே, எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பா சொல்கிறாரு. கேட்டோடனே அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை கூப்பிட்டு நிற்க வைக்கிறான். முன்னாடி நிற்க வச்சு, உன்கிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அவன்கிட்ட இருந்த ஃபோனில் போலீஸுக்கு ஃபோன் போட சொல்கிறான். அந்த பையனும் வேறு வழி இல்லாமல் அவன் ஃபோனில் போலீஸுக்கு ஃபோன் போடுறான். போலீஸுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி அந்த திருடை மிரட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனும் நடந்த விஷயத்த சொல்கிறான். போலீஸு உண்மையான்னு சொல்லி கேட்டு பயப்படுறாங்க. சரி ஓகே, அந்த ட்ரெயின் நாங்கள் இப்போ உடனே வந்து பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பின்னாடி இருந்த அந்த திருடை அந்த பையன்கிட்ட சொல்கிறான், நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, 120 கோடி வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி போலீஸ்கிட்ட 120 கோடி வேணும்னு சொல்கிறான். இல்லை, நீங்கள் அதையும் மீறி வரணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் அடுத்த ஜங்ஷனை தாண்டதுக்குள்ளே வெடித்து சிதறிடும் அப்படின்னு சொன்னோடனே போலீஸும் பயப்படுறாங்க. பயந்து அந்த ஊரோட சிஎம்முக்கு ஃபோன் போடுறாங்க. சிஎம்முக்கு ஃபோன் போட்டு அந்த விஷயம் சிஎம்முக்கு தெரிய வருது. இப்படியே தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இந்த விஷயம் சென்றடையுது. சரின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் 120 கோடி காசை ரெடி பண்ணுறதுக்கான திட்டத்தை போடுறாரு. ஓகேன்னு சொல்லி அந்த 120 கோடி ரெடி ஆகுது. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த 120 கோடியை அவனுக்கு தர்றதுக்காக அவங்க ரெடி பண்ணவே இல்லை. ஒரு பேச்சுக்கு தான் அந்த 120 கோடியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து ஆதாரத்தோட அதே நம்பருக்கு அமுச்சு விட்றாங்க. அமுச்சு விட்டோன்னே அந்த கில்லர், அதாவது அந்த கொலைகார திருடே, அவனும் வந்து நினைக்கிறான் ஓகே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அவங்க அந்த 120 கோடியை தரவே இல்லை. தரேன்னு சொல்லி ஒரு ஜீப்பில் ஏற்றி வச்சு சொல்கிறான். ஜீப்பில் ஏற்றி வச்சுட்டு அந்த ட்ரெயினுக்கு வர வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியில் கொண்டு வந்து ட்ரெயினுக்குள்ளே இல்லைன்னா ட்ரெயினுக்கு மேலே ஜன்னல் வழியாக தூக்கி போட சொல்கிறான். ஓகேன்னு சொல்லி போலீஸும் அது மாதிரி செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த காசை உள்ளே தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டோம் அடுத்த செகண்ட் போலீஸ் அவனை பிடிக்க பின்னாடியே துரத்துறாங்க. ஆனால் நம்மால் கில்லாடி கையில் இருந்த ஒரு பாம்பை எடுத்து பின்னாடியே தூக்கி போட்டு அந்த வண்டியை வெடிக்க வைக்கிறான். வெடிக்க வச்சோடனே இவனை துரத்துறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அந்த பெட்டியை எடுத்துகிட்டு ஓடலாம்னு நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது. அதில் இருக்கிற காசை திறந்து எடுத்து பார்க்குறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அது ஒரிஜினல் காசே கிடையாது, அதெல்லாம் போலி காசு, அதாவது டூப்ளிகேட் நோட். இது அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அப்படி இவங்க பண்ணாத சொல்கிறான். சொன்னோடனே இது மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கு விஷயம் தெரியுது. ஓகே, நான் 120 கோடியில் 200 கோடி அவனுக்கு ரெடி பண்ணி தரேன், நீ அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. அவனும் ஓகேன்னு சொல்கிறான். கரெக்டாக ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து காசை அங்கே அந்த இடத்துல கீழே ட்ராப் ஆனோடனே அந்த ஹெலிகாப்டர் அந்த வண்டியை பிடிக்கலாம்னு சொல்லி பின்னாடியே துரத்துது. உள்ளே இருந்த மக்கள் பதட்டம் அடைகிறாங்க. எப்படியாச்சும் அவனை நம்ம பிடிச்சி வச்சுட்டு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லி உள்ளே இருந்த மக்கள் அவனை பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே இருந்த மக்கள் அவனை பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சோடனே அவன் இந்த பாம்பை நான் வெடிக்க வச்சிருவேன்னு பயம்படுத்துகிறான். உடனே அந்த மக்களில் சில பேர் வேணாம் அவனை விட்டுறலாம்னு சொல்லி எல்லாமே விட்டுறாங்க. விட்டு அடுத்த செகண்ட் அந்த பாம்பு வெடிக்குது. உள்ளே இருந்தவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, வெளியே இருந்தவனுக்கும் என்னாச்சுன்னு தெரில. அந்த ஹெலிகாப்டர் அது வெடிப்புலேயே அந்த ஹெலிகாப்டர் சேர்ந்து வெடிச்சிருது. உடனே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்வெஸ்ட் அங்கே இருந்திருக்கான். ஆனால் அந்த நாக்பூரில் ஒரு அக்வெஸ்ட் இருந்திருக்கான். அந்த அக்வெஸ்ட்டை பிடிக்க முடியல. ஒருவேளை அந்த அக்வெஸ்ட்டை அவனை இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க போலீஸ். ஆனால் அந்த ட்ரெயின் பிளாஸ்டில் அவன் இறந்துருப்பான்னு சொல்லி அந்த கேஸை அப்போவே முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அந்த சீனை கட் பண்ணோடனே அதே ரயில் வெடிச்சது பார்த்தீங்களா ஒரு ட்ராக், அந்த ட்ராக்லேருந்து ஒரு
500 மீட்டர் தான் தள்ளி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். அந்த இடத்துல நம்மால் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதான் இந்த திருடி எப்படி தப்பிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் இருந்தவங்க அவனை பிடிச்சாங்க. பிடிக்கும்போது அவன் அந்த பாமை கட் பண்ணிட்டான். அதே செகண்டு அவங்க அந்த பாமை பிடிச்சி அமுக்குறாங்க. இவன் வெளியே குதித்து எஸ்கேப் ஆகிடுறான். அவன் உடம்பு முழுக்க ஒரு சுற்றிருந்தான்னு பார்த்தீங்களா துணியாக, அது அவனை காப்பாற்றிடுச்சு. அங்கேருந்து அவன் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து மறுபடியும் அந்த பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதுலையே படுத்து கால் மேலே கால் போட்டுட்டு அவன் ஒரு வசனம் சொல்கிறான். அது என்னென்னா, ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லி நான் அந்த கதையை முடிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த கதை. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் சந்தோஷமாக கொண்டாடுங்க. பாய் கைஸ்.